வணக்கம். திஸ் இஸ் மேக் ஃபார் சேல். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரெடிமேட் ஸ்கூல் ரிப்பன். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி இருக்கா, பழசு மாதிரி இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க. ஏன்னா இப்போ நான் கையில் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறது பழசு. நான் என்னோடய ஓன் யூஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பீஸ் மட்டும் இது அழுக்காயிடுச்சு. அதை நான் வாஷ் பண்ணுறேன். இந்த மாதிரி வாஷ் பண்ணிங்கன்னா உங்களோட ரிப்பனும் லைஃப் லாங் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. எப்படி வாஷ் பண்ணுறேன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் அழுக்கு சீக்கிரமாக படியும், ஒயிட் ரிப்பனில் ரொம்ப சீக்கிரம் அழுக்கு படிகிற இடம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு மடிப்புலேயும் அந்த பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு மடிப்புலேயும், அதே மாதிரியே ரப்பர் பேண்ட் பக்கத்தில் கீழே இருக்கு இல்லையா, ரிப்பனோட எட்ஜு இந்த சைடும் அந்த சைடு மேலேயும் கீழே இருக்கு இல்லையா, அந்த இடத்துலலாம் அழுக்காகும். அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாக்கெட் ஷாம்பு இல்லைன்னா வாஷிங் லிக்யூட் ஏதாவது ஒன்று கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் இப்போ ஒன்றே ஒரு ரிப்பன் தான் துவைக்க போகிறேன், அதுக்காக கொஞ்சமாக போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு பாக்கெட் கூட அழகாக சின்னதாக ரூபா 2 ரூபா பாக்கெட் இருக்கு இல்லையா, அதுமாரி ஒரு பாக்கெட் கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா லிக்யூடை தண்ணியில் கரைச்சி விட்டுட்டு ஒரு ஜக் தண்ணியில் ஊற்றிங்கனாலே போதும். 2 ரிப்பனையும் அழகாக போட்டு ஊற விட்டுருங்க. நான் ஒரே ஒரு ரிப்பன் தான் போட்டு ஊற வச்சுட்ருக்கேன். இப்போ இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் ஊற விடுங்க. அதே மாதிரியே திருப்பி போட்டு அதுவும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊற விடுங்க. ஏன்னா இது தண்ணிக்குள்ளே போய் ஊறாது, மேலே தான் ஊறும். அதனால தான் நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டு ஊற வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். இப்போ ஊறினதுக்கப்புறமா நீங்கள் கையால் ஜஸ்ட் அந்த இடத்த எல்லாத்தையும் ரப் பண்ணி விடுங்க. அந்த அழுக்கு ஏற்கனவே அந்த லிக்யூடில் ஊறினதுலேயே போயிட்டுருக்கும். அப்படியும் போகாதது இப்போ நம்ம வாஷ் பண்ணும்போது ரப் பண்ணும்போது போயிடும். இப்போ அந்த லிக்யூடு தண்ணியை கீழே ஊற்றிட்டு ஜஸ்ட் எப்பயுமே நம்ம துணியை வாஷ் பண்ணும்பொழுது 2 தண்ணி வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரியே 2 தண்ணி அளவுக்கு எடுத்து வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக அழகாக துவைச்சி அழுக்கு இல்லாமல் நமக்கு ரிப்பன் கிடச்சிடும். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி தான் ரொம்ப ரிப்பனை போட்டு 2 கையால் போட்டு கசக்கிறது, ப்ரஷ் போட்டு துவைக்கிறது, அந்த மாதிரிலாம் துவைக்காமல் இருந்திங்கன்னா ரிப்பன் ரொம்ப நாளைக்கு நமக்கு வரும். அதே மாதிரி காய வைக்கும் பொழுது வீட்டுக்குள்ளவே கூட காய வைக்கலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. அந்த ரப்பர் பேண்டை கிளிப்பு போட்டு கொடியில் மாட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், அது பாட்டு காஞ்சிடும். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஏற்கனவே நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்க ரிப்பன் தான் பார்த்துட்ருக்கீங்க. அது இந்த அளவுக்கு ஃப்ரெஷ் லுக்கோட இருக்குது அப்படின்னா இதுதான் மெயின்டெனன்ஸ்க்கான சீக்ரெட். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்கிட்டேருந்து வாங்கக்கூடிய ரிப்பனை ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ் லுக்லேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரெடிமேட் ஸ்கூல் ரிப்பன் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. எல்லா கலர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது.